பா இங்கே பாருங்கப்பா, நாளைக்கு பூஜை இருக்குது. எனக்கு சாரி எல்லாம் என்னால் கட்ட முடியாது. நான் ஏற்கனவே ஒரு சுடிதார் பார்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ வாங்கிக்கோ. அதில் போய் என்ன கேட்டுட்டு இருக்கிற நீ? இந்தம்மா, நாளைக்கு நம்ம வீட்டில் பூஜை இல்லையா? ட்ரெஸ் வேணும்னே நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. மம்மி ஏண்டா, பிடிச்சிருக்காடா? மம்மி உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே மம்மி. சரி, டைம் நான் கிளம்புறேன். போப்போ. ஹலோ, சொல்லுங்கப்பா. பப்பு, இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருந்துச்சுடா. செம்ம டேஸ்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. வயிறு ரொம்ப ஃபுல்லா சாப்பிட்டேன் நான் இன்னைக்கு. சரிங்கப்பா, சரிங்க. சரி வைக்கிறேன். அதுதான் கால் பண்ண சும்மா ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு. சரிங்கப்பா, ஓகேப்பா. ஓகே. ஏமா என்ன சும்மா டல்லா இருக்க? அவ எப்படி சொல்லுவா? இன்னைக்கு சாம்பார் எவ்வளவு காரமா இருந்தது. டேய், நீயே சொல்லுடா, எப்படிடா இருந்தது? ஆமா மம்மி, கொஞ்சம் காரமா தான் மம்மி இருந்துச்சு. இததாண்டா அவகிட்ட நான் சொன்னேன். அதுக்கு உன் பொண்டாட்டி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னமோ செய் போக. பா, என்னப்பா இப்படி மாத்தி பேசுறீங்க? என்னைக்கும் ஃபோன் பண்ண மாட்டீங்க, இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மம்மி கேட்டோட அப்படியே மாத்தி பேசுறீங்க. கொஞ்சமாச்சும் நியாயமா நடந்துக்கோங்கப்பா. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? டேய், இங்க கொஞ்சம் வாடா. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் எப்பவுமே அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணணும்னா எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ? இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் அம்மா அப்பா விட்டுட்டு புருஷன் நம்பி தானே மாமியார் வீட்டுக்கே வரோம். அதுக்கு இவங்க எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கலையே. அட்லீஸ்ட் அவங்க நியாயமா நடந்துக்கணுமே. என்னமோ எல்லாம் தலையெழுத்து.